सभी को हमारा प्रभु यीशु मसीह के प्रिय बेटे नाम से मैं इस आराधना में स्वागत करता हूँ। हम सब लोग परमेश्वर वचन को ध्यान करेंगे। प्रिय हमारे बीच में आज ओडिशा से पास्टर फादर राज हैं और उनको हम स्वागत करेंगे। எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். हम प्रार्थना करते हुए आज की सुबह की आराधना को शुरू करें। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில காண செய்த நன்றி. உங்களுடைய வசனத்தை தியானிக்க முடியாத கர்த்தர் கொடுத்த நல்ல தருணம் உங்கள் நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது எங்களோட இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ உதவி செய்ய எங்களை தாழ்த்தும் கருத்தில் ஒப்பும் பிரேசு நாமத்தில் ஜெபங்களால தகவல். ஆமென். ஆமென். இந்த நாளிலும் நாம் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். आज हम सब लोग मिलकर आज भी फिर से हम लोग नीति वचन का 3रा अध्याय को हम ध्यान करने वाले हैं। இந்த அதிகாரத்தை நம்ம 3 பகுதியா பிரித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். इस अध्याय को हम 3 विभाजन करके अध्ययन करेंगे। 1 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் ஞானத்தை பெற்றுக்கொள். 1 से लेकर 12 पद तक ज्ञान को प्राप्त करना। அதுக்கப்புறம் 13ல இருந்து 20 வரைக்கும் ஞானத்தை புகழ்ந்து பாடல். 13 से लेकर 20 पद तक ये दूसरा विभाजन है, ज्ञान को तारीफ करते हुए गीत गाना। 21ல இருந்து 35 வரைக்கும் ஞானத்தில் பத்திரமாய் நடத்தல். 21वां पद से लेकर 35वां पद में ज्ञान में ही बहुत ही स्थिरता से चलना। இதான் இந்த அதிகாரத்தினுடைய 3 பகுதிகள். यही इस अध्याय का 3 विभाजन है। பொதுவாக நம்ம நீதிமொழிகள் முழுவதுமா வாசித்து பார்த்தோம்னா நிறைய காரியங்கள், விசேஷமா இந்த ஞானத்தை குறித்த காரியங்கள் வந்து மீண்டும் மீண்டுமாக வந்து கொண்டே. इस नीति वचन को पूरा अगर आप पढ़ते हैं सारे अध्याय को, तो आपको अधिकतर जो बातें हैं ज्ञान के विषय में ही आप देख सकते हैं। இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முதல் 12 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படாத காரியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கறத வந்து இந்த முதல் 12 வசனங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். तो सबसे पहला जो 12 पद है, अगर आप उस पद से ध्यान करते हैं तो उसमें आपको ये चीज मिलेगा, परमेश्वर के बिना भय से हम लोग कोई भी कार्य नहीं करना चाहिए। இந்த வசனங்கள் ஆண்டவருக்கு பயப்படும் பயத்துல நம்ம வாழணும் அப்படிங்கறத ஊக்குவிக்கிறது. तो ये सारे वचन हमें उत्साहित करता है कि परमेश्वर के हर कामों में परमेश्वर के भय के साथ हम क्या करना चाहिए, आगे बढ़ना चाहिए। இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள் விசுவாசம் மற்றும் தாழ்மையை வந்து நம்ம வந்து வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். तो इन सभी वचनों को जब पढ़ते हैं, हमारे अंदर का विश्वास और जो धीरज है उसको अधिकतर बढ़ाने के लिए वो हमें सिखाती है। நம்ம ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். क्योंकि एक विश्वासी के जीवन में उन्नति बहुत ही जरूरत है। நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் வளரணும். அந்த வளர்ச்சி நமக்கு முக்கியமானது அப்படிங்கறத இந்த வசனங்கள் நமக்கு ஊக்குவிக்கிறது. क्योंकि हर एक दिन एक विश्वासी जो है वो अपना उन्नति की ओर चलना चाहिए, तो वही चीजें हमें यहाँ पर प्रोत्साहित करती है वचन। அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 11-12 வசனங்கள் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை அல்லது சிக்ஷைக்கு வந்து அர்ப்பணியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. तो यहाँ पर जो है 11 और 12 पद को पढ़ते हैं, तो यहोवा की शिक्षा को हमें कभी भी नहीं मोड़ना चाहिए। இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். क्योंकि बहुत सारे लोगों को ये बहुत कठिन है। இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வார்த்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். क्योंकि सलाहें अगर किसी को देना चाहते हैं, शब्द अगर कोई सुनता है तो उनको वो सह नहीं पाते। ஏன்னா
நிறைய பேருக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அது பிடிக்கிறது இல்லை. क्योंकि बहुत सारे लोग ये पता पसंद ही नहीं है अगर किसी एक आदमी आकर हमें सलाह दे। நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில டிஷர்ட்ஸ்ல வந்து எழுதியிருக்கோம் மை ரூல்ஸ் மை லைஃப். तो कई सारे जगहों में कई सारे लोग लिखते होंगे कि मेरा आज्ञा है और मेरा मेरा इच्छा है, माय रूल मेरा आज्ञा और मेरा जिंदगी है. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. நம்ம நம்ம நியமங்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு ஒரு போதனை பண்ணுறது. ஆண்டவருடைய வழி, அதுலதான் நம்ம வாழணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா வந்து பைபிள்ல சொல்லப்படும். तो बाइबल हमें ये सिखाता नहीं है कि हमारा आज्ञा हमारा जीवन, लेकिन बल्कि परमेश्वर के पथ पे जीना ही हमें वो सिखाता है. ஸோ ஆண்டவர் நம்மளை வந்து அவருடைய வழியில நடத்தும் பொழுது அதை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவருடைய அந்த நடத்துதலுக்கு நம்மளை வந்து நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல கற்றுக்கொள்றோம். जो परमेश्वर के जो सलाह है, जो परमेश्वर की शिक्षा को हम कभी भी नहीं त्यागना चाहिए, उसमें घृणा नहीं होना चाहिए, बल्कि उसको हम अंगीकार करते हुए उसी रास्ते पे हम चलना चाहिए. ஸோ நம்ம ஆண்டோடைய வழியில அவருடைய அந்த ஞானத்துல நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம வந்து அமைத்துக் கொள்ளணும். तो हमारे जीवन में अगर परमेश्वर के रास्ते में जाना है, परमेश्वर के पथ पर जीना चाहिए, तो ऐसे प्रकार के जीवन को ही हम ढूंढ कर जाना चाहिए. ஒரு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிकल ஒன்று வாசித்துக்கிட்டு இருந்தேன். 2 दिन के पहले मैंने एक आर्टिकल पढ़ रहा था. ஸோ அந்த ஆர்டிकल ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருந்துச்சு. उस आर्टिकल में 10 विषय जिक्र किया गया था. அது அந்த ஆர்டிकल வந்து என்ன விஷயம்னா, இந்த 10 காரியங்களை செய்யறவங்க அவங்க வாழ்க்கையில முன்னாடி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. तो ये 10 कार्य अगर कोई करता है तो वो जीवन में कभी भी आगे नहीं आ पाएंगे करके वो लिखा गया था. அதுல ஒரு பாயிண்ட் வந்து எப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம வைத்திருக்கிறோம், இல்ல எப்படிப்பட்ட மக்களை வந்து நமக்கு வந்து நம்ம சுற்றி நம்ம வைத்திருக்கிறோம். तो उस 10 विषय में एक विषय ये भी था कि हमारे साथ कैसे प्रकार के लोगों को संगति में रखा हुआ है, कैसे प्रकार के लोग हमारे साथ में हैं. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, நம்ம யாரு கூட நம்ம வந்து தொடர்புல இருக்கோம் அதிகமா. तो हमारे साथ में रहने का मतलब ये नहीं है कि हमारे पड़ोसी लोग, बल्कि हम जितने भी लोगों के साथ संपर्क में रहते हैं वो सभी हमारे साथी में रहने वाले, हमारे संगति में रहने वाले लोग हैं. तो நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற, ஆண்டவருடைய வசனங்களை நமக்கு சொல்லி உற்சாகப்படுத்துற மக்களோடு கூட நம்ம தொடர்புல இருந்தோம்னா அந்த வழியில நம்ம உற்சாகம் அடைவோம். இல்ல அதற்கு மாறான மக்களோடு கூட நம்ம தொடர்பு இருந்தோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம அவனுடைய வழியில வளர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. परमेश्वर के रास्ता को बताकर या परमेश्वर के सलाहों को बताकर चलाने वाले लोग मेरे साथ हैं, या उसके खिलाफ सलाह देने वाले लोग हमारे साथ हैं, इसको ध्यान करना पड़ेगा. अगर उसके खिलाफ अगर सलाह देने वाले हमारे साथ रहते हैं तो हम जीवन में कभी आगे नहीं बढ़ पाएंगे. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோடைய சிக்ஷையை நம்ம ஒருபோதும் அர்த்தமா எண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அதை நம்ம உற்சாகம் அடையணும் அப்படிங்கறது நம்ம இதுல இருந்து கற்றுக்கணும். तो हमारे जीवन में अगर परमेश्वर की शिक्षा अगर प्राप्त होता है तो उसको स्वीकार करना चाहिए और उसको उसके अनुसार चलने के लिए आगे बढ़ना चाहिए. ஆண்டவருடைய சிக்ஷை அப்படிங்கிறது அவருடைய அன்பை வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கறத 12வது வசனத்துல நம்ம கற்றுக்கணும். तो 12 पद में हमें ये देखने को मिलता है परमेश्वर की शिक्षा जो है वो हमें परमेश्वर ने हमसे कितना प्यार करता है वो बाहर दिखाई देता है. ஓகே, நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா எபிரேயர் 12வது அதிகாரம் 8வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல எப்படியா எழுதப்பட்டிருக்கு. अगर आप पढ़ना चाहते हैं तो इब्रानियों का वहां पर एक 12वां अध्याय का 8वां पद में जिक्र किया गया है. ஒருவேளை நமக்கு ஆண்டவரிலிருந்து சிக்ஷை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்படும். तो वहां पर ऐसे जिक्र किया गया है, अगर परमेश्वर हमें शिक्षा ताड़ना नहीं देते हैं तो हम उनके बच्चे नहीं है. ஓகே, ஸோ ஆண்டவரிடத்துல நம்ம சிக்ஷையை பெற்றுக்கொள்றோம்னு சொன்னா அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நாம வந்து
அவரால் அன்பு கூறப்பட்டிருக்கோம், நாம வந்து அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. अगर परमेश्वर हमें ताड़ना दे रहे हैं तो हमारे विश्वास में एक मजबूती का सहारा मिलता है कि परमेश्वर मुझसे प्यार कर रहा है, वो प्यार ही मुझे शिक्षा दे रहा है। So, ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நமக்கு அலட்சியம் செய்யக்கூடாது. அவருடைய அன்பின் நிமித்தமா நம்மளை சிக்ஷிக்கிறார். परमेश्वर ने जब ताड़ना देते हैं या शिक्षा देते हैं तो उस वक्त में हमें कभी नहीं मोड़ना चाहिए, उसको त्यागना नहीं चाहिए, बल्कि परमेश्वर मुझसे प्यार करते करके हम उस पर आगे बढ़ना चाहिए विश्वास में। ஓகே, 2வது காரியம் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அந்த ஞானத்தை புகழ்ந்து பாடப்பட்டது நம்ம பார்க்கலாம். तो दूसरा विषय यहाँ पर हम देखते हैं 13 से लेकर 20 पद तक ज्ञान को तारीफ करते हुए गीत गाने के विषय पर। तो முதல்ல கர்த்தருக்கு பயந்து அந்த பயத்தை அந்த சிக்ஷைக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு சொன்ன பிறகு அதன் மூலமா வர்ற ஞானம் அது எவ்வளவு விலை மதிப்பு உள்ளது அப்படிங்கிறது இந்த பகுதியில வர்ணனை செய்யப்படும். முதல் 12 வசனங்கள் கர்த்தருடைய சிக்ஷைக்கு நம்மளுக்கு அர்ப்பணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. जो सबसे पहला 12 पद तक जो है परमेश्वर की शिक्षा को हमें घृणा नहीं करना चाहिए करके वो हमें बताता है। 13 ல இருந்து 20 நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய ஞானத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அது எவ்வளவு விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லி எழுதும். तो 13 से लेकर 20 तक जो है परमेश्वर का जो परमेश्वर की जो शिक्षा है, परमेश्वर का जो ज्ञान है वो हमारे जीवन में कितना भलाई करता है और उसका महत्व क्या है हमें पता चलेगा। ஸோ இந்த பகுதிகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாலே அது எவ்வளவு விலை மதிப்பு உள்ளது அப்படிங்கிறது எழுதப்பட்டது நம்ம. तो आप अगर उन सारे वचनों को पढ़ते हैं तो आपको पता चलेगा कितना वो महत्वपूर्ण है। ஓகே, அது வெள்ளியை விட பசும் பொன்னை விட உத்தமமானது, முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. तो वहां पर जिक्र किया गया है वो चांदी से भी बढ़कर है और जो के सोने से भी लाभ से भी उत्तम है, ऐसे प्रकार के शब्दों को वहां ज्ञान के साथ तुलना किया गया है। ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்றோம். तो परमेश्वर का ज्ञान हमारे जीवन में कितना ऊंचा है उसको हम कितना हद तक स्वीकार करते हैं। ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த பைபிள் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்கு. बहुत सारे लोगों का सवाल यह है कि 2000 वर्ष पूर्व में लिखी हुई ग्रंथ है तो आज के जीवन में कैसे ये लागू होता है। ஸோ இந்த ஆண்டவருடைய நியமங்கள் ஒருபோதும் மாறல, அது என்றைக்கும் மாறாது. क्योंकि परमेश्वर का जो नियम है वो कभी भी बदलेगा नहीं, वो हमेशा स्थिर से रहता है। ஸோ இந்த கர்த்தருடைய ஞானம், அதாவது கர்த்தருடைய வசனத்தின் மூலமா வருகிற ஞானம் அது என்னைக்கும் மாறாது, அது நமக்கு நித்திய காலமா நமக்கு தேவைப்படுகிற ஒன்று, அதை நம்ம அசட்டை செய்யக்கூடாது. तो हमें ये कभी भी सोचना चाहिए कि परमेश्वर के द्वारा मिलने वाला जो ज्ञान है वो हमेशा रहता है, वो कभी भी रुकेगा नहीं है। இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் விட நம்ம அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். तो दुनिया के सारे कामों से ज्यादा महत्व देना चाहिए इन विषय पर। இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தங்கத்தை விட அது நல்லது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு 14வது வசனத்துல. तो 14 पद में आप देखते हैं तो चांदी से भी वो बढ़कर है करके दिखाई दिया है। அன்னைக்கு நம்ம எதுக்கான முக்கியத்துவம் கொடுப்போம்? இன்னைக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உலகம் முழுசுமே அது ஒரு முக்கியமான ஒரு சேமிப்பாக பாக்குறாங்க. अगर आप दुनिया में देखिएगा, अगर सोना अगर बात करते हैं तो दुनिया में सबसे बड़ा ज्यादा उसको मान्यता देते हैं। ஓகே, ஆனா பைபிள்ல சொல்லுது ஆண்டோடைய ஞானம் அதை விட மேல்மையானது அப்படின்னு சொல்லி எழுதப்படும். तो बाइबल हमें ये सिखाता है कि परमेश्वर का जो ज्ञान है उससे भी बढ़कर है वो।
ஸோ இந்த உலகத்தின் எல்லா செல்வத்தை விட நாம் ஆண்டோடைய வழியில நடக்கிறது, அப்படி சத்தியத்துல நடக்கிறது நமக்கு ரொம்ப நன்மையானது, மேன்மையானது. तो दुनिया के सारे कामों से भी बढ़कर परमेश्वर के सच्चाई में चलना, परमेश्वर के रास्ता पे चलना हमारे लिए वो भला है. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் ஞானத்துல வந்து நடக்கிறது குறித்து எழுதப்பட்டிருக்கு. इसके बाद हम 21वां पद से लेकर 35वां पद तक पढ़ते हैं तो ज्ञान में चलने के विषय में वो जिक्र किया गया है. ஸோ ஞானமாய் நடப்பவர்கள் கனத்தை பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். तो 16 पद में हम ये देखते हैं कि ब्रदर 16 लाइन ले लें मार्क இன்னும் இல்ல 16 அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. अच्छा 16 पद में देखिएगा तो यहाँ पर ऐसे जिक्र किया गया है, उसके दाहिने हाथ में दीर्घायु और उसके बाएं हाथों में धन और महिमा है. சோ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அதிக காலம் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து ஒரு கனமான விஷயம் தான். इस संसार में एक व्यक्ति जो है बहुत साल तक जिंदा रहना, ये दुनिया में सबसे एक महत्व बात है. ஒரு மனிதன் ஞானத்தோட நடந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கான மரியாதை நிச்சயமா அவன் எந்த வயசா இருந்தாலும் அவனுக்கு அந்த மரியாதை. तो एक व्यक्ति अगर वो ज्ञान से चलता है तो वो कितना भी उम्र के आदमी रहे लेकिन उसको बहुत ही महिमा मिलता है. சோ ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு கனத்தை கொடுக்கும் அப்படிங்கறது அந்த 16வது வசனத்துல இருந்து நம்ம तो ये 16 पद से हमें ये देखने को मिलता है, जो ज्ञान है वो एक व्यक्ति को बहुत ही महिमा का स्तर वो पहुंचाती है. ஏன்னா ஞானம் வந்து கர்த்தரிடத்துல இருந்து வருது அப்படிங்கறது நம்ம 33வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கணும். तो 33वां पद को अगर आप पढ़ते हैं तो बुद्धि वो परमेश्वर के ओर से मिलती है. சோ இந்த 21ல இருந்து 35 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஞானமற்றவர்கள் ஞானம் உள்ளவர்கள் ரெண்டு பேருக்கும் வந்து என்ன நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து எழுதப்படும். तो 21वां पद से लेकर 35वां पद तक पढ़ते हैं तो ज्ञानहीन और ज्ञानवंत इन दोनों के बीच में क्या फर्क है और उनका जिंदगी कैसे रहेगा करके वो जिक्र किया गया है. तो ஞானமற்றவர்களே இந்த வசனங்கள் வந்து துஷ்டர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ज्ञानहीन लोग जो है वो दुष्ट लोग है करके बताता है. तो ஆண்டவருடைய ஞானம் நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் நாம அவர்கள் எல்லாருமே வந்து துஷ்டர்கள் அப்படின்னு சொல்லிதான் இந்த பகுதியில நம்ம கற்றுக்கொள்ளும். तो किसी के पास अगर परमेश्वर ज्ञान नहीं है तो बाइबल में से हमें ये समझ में आना चाहिए कि वो एक दुष्ट लोग है. ஓகே, நம்ம ஆண்டவருடைய ஞானத்தில் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நாம வந்து எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம சார்ந்திருப்போம். ஏன்னா அவர் நம்மளுக்கு நம்பிக்கையா இருக்கிறார். परमेश्वर ज्ञान में जब हम चलते हैं तो हम किसी भी बात में भय नहीं मानते हैं और परमेश्वर के साथ हम चिपके रहते हैं. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். तो आज हम अपने आप को फर्क के देखें कि इस संसार में हम किस प्रकार का जीवन बिता रहे हैं. ஞானம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா உலக பிரகாரமான ஞானமும் இருக்குது, வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய ஞானம். ज्ञान का मतलब यह है कि संसार का प्रकार का ज्ञान भी है और परमेश्वर का ज्ञान भी है. ஆனா இந்த உலகத்தினுடைய ஞானம் தேவனுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளப்படாதோம். तो संसार का जो ज्ञान है वो संसार परमेश्वर के सामने वो नहीं स्वीकार किया जाएगा. இந்த உலகத்தின் நியமங்கள் அது பாரபட்சம் உள்ளது. ये संसार का जो नियम है वो उसमें बहुत ही पक्षपात मिलेगा. சாதாரணமா இந்த உலகத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்து பார்த்தாலும் நமக்கு தெரியும் அது எவ்வளவு வந்து பாரபட்சமா இருக்கு. साधारण से अगर हम लोग संसार के नियमों को अगर निकाल के देखते हैं तो हमें पता चलेगा कितना उसमें पक्षपात मिलेगा. ஆனா ஆண்டவருடைய நியமனம்
நியாயங்கள் வந்து அது பாரபட்சமற்றது. तो परमेश्वर का जो नियम जो है उसमें कभी भी हमें पक्षपात नहीं मिलती है. ஸோ நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் நாம் இந்த உலகத்தாரை போல வாழாமல் ஆண்டவருடைய வழியில நடக்க வரலாம். तो हम इस संसार में परमेश्वर के रास्ता पे चलने वाले होना चाहिए, परमेश्वर के मार्गों पे हम लोग रहने वाले होना चाहिए. ஸோ நம்ம ஆண்டோடைய ஞானத்துல தொடர்ந்து வளருவதற்கான காரியங்களை வந்து நம்ம வந்து செய்யணும். परमेश्वर के ज्ञान में बढ़ोतरी में होने के लिए हमें कई सारे कार्य को करना चाहिए. நம்ம எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் நிச்சயமா நாம வந்து அவரை குறித்து நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதாக தான் வாழணும். तो हमें संसार में कितना भी आयु तक जीवन बिताए, लेकिन परमेश्वर को याद करते हुए हमारे हर एक जीवन को हम आगे बढ़ाना चाहिए. நம்ம வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் நாம் அவருடைய சிக்ஷைக்கு நம்மளை அர்ப்பணிப்பவர்களாக தான் இருக்கும். हमारा जिंदगी का आखिरी समय तक परमेश्वर की शिक्षा को हमें स्वीकार करना चाहिए. ஸோ நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிப்போம், அவருடைய ஞானத்திலே வளருவோம். அதே போல நம்மளை சார்ந்து இருக்கிறவர்களும் நம்ம அந்த வழியிலே வாழ ஜாங்க. तो हम हमारा जीवन में जीवन के अंत तक क्या करें, परमेश्वर के ज्ञान में बढ़े, परमेश्वर की शिक्षा को हमें स्वीकार करें और परमेश्वर के साथ ही हम लोग चिपके रहें. तो நாம் ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். हम प्रार्थना करके इस ध्यान को खत्म करें. அன்பின் தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். நேரத்தோட கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் இறக்க மாட்டேன்னு உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதபடி நாங்கள் உங்களுடைய சிக்ஷைக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும்படியாக இருக்குது. உங்களுடைய ஞானத்திலே தொடர்ந்து நாங்கள் வளர, அதிலே நாங்கள் ஆர்வமா இருக்கிற கர்த்தர் உதவி செய்யும்படியாக, துன்மார்க்க காரியங்களில் ஈடுபடாதபடி கர்த்தர் எங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக செய்யும். இந்த நாளை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் இந்த பிரசன்னம் இந்த கரம் எங்களோடு இந்த வழி நடத்தட்டும். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களிலும் நம்முடைய ஞானம் விளங்கும்படியாக செய்யும். கல்வர் சேப்பல் ஊழியங்களை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாக வழி நடத்த வருகிற தேவன் இனி வருகிற நாட்களில் நிச்சயமாக வழி நடத்த கர்த்தாவே, ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ப்ராஜெக்டிலும் இருக்கிற எல்லா தேவையிலையும் நீங்க சந்தித்து வழி நடத்தும்படியாக மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, இந்த சுமூகமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் கரம் இருக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, கேட்ட நம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரும் வளர கர்த்தர் நீங்க இறக்க பாராட்டிய எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்துல ஒப்பு மீண்டுமாக இதே போல அடுத்த நாள் காலையில நாங்கள் இணைந்து நம்முடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு மீண்டும் ஒரு தருணத்தை கொடுத்த முடியாது. எங்களை தாழ்த்து நம்ம செஞ்சு आमीन। ये मेरे मन यहोवा को देने के हैं और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को देने के हैं। ये मेरे मन यहोवा को देने के हैं और उसके किसी उपकार को ना भूलना। आमीन। थैंक यू ब्रदर। परमेश्वर आप सभी को आशीष करें। फिर हम लोग कल मिलेंगे प्रियो। सभी को जय मसीह। जय मसीह। जय मसीह बाबू।